இனிய திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம். உங்கள் நலனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமது ராசிக்கு இன்றைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கின்றன என்பதை இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம். நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும்பது அழுத்தி விடுங்க. இதனால் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இன்னைக்கு 7/3/2022 திங்கட்கிழமைங்க. தமிழ்ல பிளவ வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் திங்கட்கிழமைங்க. சிவபெருமான் வழிபாடு, உங்களுக்கு நந்தி வழிபாடு நல்ல நன்மைகளை தரும் சிறப்பான நாளுங்க. இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராசி அதிபதி வலுவாக மேஷத்தில் அமர்ந்துள்ளார். இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும். மேலும் ராசி அதிபதி இன்றைய தினம் கேந்திரம் பெற்றுள்ளார். மேலும் 7ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களும் இணைந்து காணப்படுகின்றன. இந்த கிரக சேர்க்கை காரணமாக நமது கடகராசிக்கு மிக சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறும் அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுங்க. இன்றைய தினம் 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றுள்ளதனால உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல சூழ்நிலை இப்போ இருக்குங்க. உங்களுக்கு உற்சாகமான ஒரு மனநிலை இன்றைய தினம் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு காரியங்களில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. விரைவாக உங்களது காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு விரதம் மற்றும் மற்ற வழிபாடுகளை நம்பிக்கை கூடக்கூடிய நாள் அமைப்பெறுவீங்க. இறை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும். நீங்கள் இன்றைய தினம் மன அமைதியை பெற இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமான் மற்றும் நந்தி வழிபாடை மேற்கொள்ளலாம். மாலையில் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல இனிமையான மாலையாக அமைய நீங்கள் நண்பர்களுடன் இருப்பது உங்களுக்கு ஆனந்தம் தரும். இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டாம். நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் உங்களது தந்தை வழியில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை அமைப்பெறும். நீங்கள் புதிதாக மனம் விரும்பிய பொருட்களை வாங்கும் அளவிற்கு உங்களது நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு அக்கறை அதிகமாக காட்ட வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுகிறது. நீங்கள் அக்கறை காட்டாவிட்டால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்களது மனம் கவர்ந்த காதலரை இன்றைய தினம் நீங்கள் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வது உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக்கிக் கொள்ள மிகச்சிறந்த நல்ல பலனை தரும். இன்றைய தினம் திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளை, பேச்சுவார்த்தைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதற்கு சிறந்த தருணமாக இப்போ அமையுதுங்க. திருமணம் உங்களுக்கு கைகூட வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் திருமணம் சார்ந்த அனைத்து முயற்சிகளிலும் எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க. சிறந்த பலனை நீங்கள் பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லை இல்லாத சில கிரியேட்டிவிட்டியான ஒரு மனநிலை காணப்படுங்க. உற்சாகம் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே உங்களது கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்த இன்றைய தினம் அருமையான தினம் அமையுங்க. கலை சார்ந்த கலைஞர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளான நாள் என்று சொல்லலாங்க. உங்களது புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுதல்களையும் நல்ல பண வரவுகளையும் பெற்றுத்தர வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஐடியாக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நிபுணர் யாரும் நீங்க கண்டறிஞ்சு அந்த அவர்களோட ஐடியாவை நீங்க இன்னைக்கு கேட்டு பிளான் பண்ணிக்கங்க. மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் கண்டிப்பா உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும், உங்களுக்கு பிடித்த வேலைகளை மாற்றம் செய்து கொள்ளவும் இன்றைய தினம் இனிமையான ஒரு நாளாக அமைப்பெறும். நீங்கள் மனம் விரும்பியபடி உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்க இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால மிகச்சிறந்த ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால சில அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க. வீடு கட்டுறதோ அல்லது வீடு வாங்குவதோ அல்லது இடத்தை வாங்கி போறதோ போன்றவற்றை இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க. அதன் மூலமா உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு மன நிம்மதியான நாள் என்று சொல்லலாங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சைங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 7ங்க. இன்றைய தினம் பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க. உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உங்களது நண்பர்கள் உதவி செய்வார்கள். மேலும் அலுவலகத்தில் உங்களது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுங்க. உங்களுக்கு பணியிட மாற்றம் நீங்கள் ரொம்ப நாளாக விரும்பிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். ஆனால் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை செய்யும் சில காரியங்கள் காரணமாக உங்களுக்கு அவர் மீது உள்ள நல்ல அபிப்பிராயம் குலைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது கெட்டிவிட வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசி அவர்களுக்கு புரிய வைத்து நடந்த தவறுகளை மீண்டும் நடக்காத வண்ணம் ஏற்பாடு செய்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். நல்ல ஒரு கிரக சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சிறந்த தினமாக இன்று அமையும். நமது கடகராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீர்கள். இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே டிராவல் பண்றதை இன்றைய தினம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்படுறதுனால உங்களுக்கு நிம்மதியான ஒரு
திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடுறதுனால அதன் மூலமும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைப்பெறுதுங்க. அதனால உங்களுக்கு மிகச்சிறந்த மன நிம்மதி ஏற்படும். உடன் பிறந்தவர்களும் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்து ஆதரவாக செயல்படுவாருங்க. மேலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. பெருமையான ஒரு நல்ல சூழ்நிலை, பெருமையான ஒரு சம்பவங்கள் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு கிடைக்கும் பெருமை காரணமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரபலமான விஐபிகள் அறிமுகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுங்க. உங்களுடைய பழைய பிரச்சனைகள் ஏதாவது ரொம்ப நாளா வந்துட்டு இருந்தா அது இப்போ உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதனால உங்களுக்கு அதன் மூலமா நிம்மதி உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்களோட அலுவலகத்தில் மிகச்சிறந்த நல்ல வேலை துரிதம் ஏற்படும். நீங்க சுறுசுறுப்பாக உங்களது காரியங்களை செய்து முடித்து வெற்றிகரமான சாதனையாளராக மாறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பண தேவைகள் உடனுக்குடனா பூர்த்தி செய்யும் லாபகரமான ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு வரவு மேம்படும். அதன் மூலமா மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க. நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது ராசி பலன்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற பொண்ணான உங்களது வேல்யூவான ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அதனால நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவிகரமா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.